இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. மரபு தமிழ் இலக்கிய பாடல்களை உங்களுக்கு பகிர்ந்து இந்த பதிவை மேற்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஒரு தனிப்பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். தனிப்பாடல் என்கின்ற அந்த சொல்லுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இலக்கியங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு, இலக்கியங்களை கற்றவர்களுக்கு அதை நான் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு பாடல் அல்ல, ஒரு விடயம் அல்ல. பேரிலக்கியங்களாக அல்லது சிற்றிலக்கியங்களாக யாதாயினும் ஒரு இலக்கியத்தில் இடம்பெறுகிற பாடல்களாக இல்லாமல் நலவெண்பாவோ, கம்பராமாயணமோ, மகாபாரதமோ, சீவக சிந்தாமணியோ, சிலப்பதிகாரமோ, இப்படி ஏதோ ஒரு இலக்கியத்தில் இடம்பெறாமல் புலவர்கள் அவ்வப்போது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலிலே சந்தித்த விடயங்களை அந்தந்த இடங்களில் பாடி சென்றிருப்பார்கள். அவை பின்னாளிலே இன்னாருடைய பாடல்கள் என்று தனிப்பாடல்கள் ஒன்றாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியான பாடல்களை தனிப்பாடல் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. தெரியாதவர்களுக்காக இந்த விளக்கத்தை சொல்வது என் கடமை என்று கருதி சொன்னேன். பல புலவர்கள் இந்த தனிப்பாடலிலே கொடிகட்டி பறந்திருக்கிறார்கள். தனிப்பாடலுக்கு உண்டான சிறப்பு மிக உன்னதமானது. இன்றைக்கு நான் சொல்ல விளைந்த பாடல் எனக்கு இது ஏனோ என்று பதிவாக்க வேண்டும் என்று பட்டது. அண்மை காலமாக இந்த சமூக வலைத்தளங்களிலே சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் தங்களை வருத்தி கொள்ளுகின்ற, தங்களை மாய்த்து கொள்ளுகின்ற, சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்க முடியாமல் துவண்டு போய்விடுகிற, மரணத்தையே தமக்கு முடிவாக்கி கொள்ளுகிற எத்தனையோ சம்பவங்களை கேட்கிறோம். பரீட்சை முடிவு தோல்வியுற்றது, அதை தாங்க முடியாமல் மரணம். வறுமையை சந்திக்க முடியாமல் தூக்கிட்டு மரணம், குடும்பத்தோடு தற்கொலை, இப்படி எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். பரிதவிப்புக்குரியதாக இந்த செய்திகள் எங்களை வேதனைக்குரியதாக எங்கள் காதுகளை வந்தடைகின்றன. அப்படியான இந்த மனோநிலையிலே இருந்து நாங்கள் மீள வேண்டும். அப்படி ஒரு தன்னம்பிக்கையை நான் நினைக்கிறேன் இந்த பாடல் எங்களுக்கு தரும். ராமச்சந்திர கவிராயர் என்கிற ஒரு புலவர். பொதுவாக புலவர்களுக்கு வறுமை கூடவே பிறந்த ஒன்று. பெரும்பாலான புலவர்கள், விதிவிலக்காக ஓரிருவர்களை இருக்கத்தான் செய்தார்கள், இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான புலவர்கள் வறுமையே வாழ்வாக, வறுமையே நிலையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், திருவுடையராதல் வேறு, தெள்ளியராதல் வேறு. பொருளாதாரத்தை மேம்படுத்தி பொருளாதாரத்துக்கு பின்னால் பயணிக்கின்றவன் அதிலே குறைவின்றி வாழுவான். அறிவு நாட்டத்தோடு, இலக்கிய நாட்டத்தோடு, புலமை நாட்டத்தையே தன்னுடைய நோக்கமாக கொண்டவன் அதன் மீது கொண்ட பற்றினாலே அதை நோக்கி பயணிப்பான். அந்த சூழலில் பொருளாதாரம், பொருள் அவனை விட்டு சற்று விலகியே இருக்கும். எனவே வள்ளுவன் இதை திருவுடையராதல் வேறு, தெள்ளியராதல் வேறு என்று கோடிட்டு பிரித்து காட்டுவான். பணக்காரன், கல்விமான், ரெண்டு பகுதியா, ரெண்டு கூட்டமா, ரெண்டு பிரிவாத்தான் இருப்பார்கள். இந்த ராமச்சந்திர கவிராயருக்கு ரொம்ப வறுமை. வறுமை என்றால் எப்படியான வறுமை என்று கேட்டால், சாப்பிடுவதற்கு ஒரு பிடி உணவு இல்லை. இன்றைக்கு ஒரு பிடி அரிசி கூட வீட்டிலே கிடையாது என்கிற நிலைமை. அயலிலே கடன்படுவதற்கும் வழி வேறு இல்லை. இப்படியான சூழ்நிலையிலே ரொம்ப வறுமையோடு நிற்கதியாக வீற்றிருக்கிறார். ஆனால் அந்த வேளையிலும் ஒரு பாடல் பாடிவிட்டு அதை கடந்திருக்க முடிந்திருக்கிறதே. இதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பாடலை நான் பதிவாக்குறேன். வறுமையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். வாழ்க்கை சுமை, வறுமை, தொல்லை, இல்லாமை, இடர்பாடு எல்லாம் வந்துதான் போகும். நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அதை சந்திக்காத மனிதர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். ஆகவே அப்படியான ஒரு நிலை வந்தால் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும்? துவண்டு விடுவதா என்றால் இல்லை. அது இந்த பாடல் எங்களுக்கு தருகிறது, அந்த நம்பிக்கையை தருகிறது, அந்த பண்பாட்டை எங்களுக்குள்ளே வளர்க்கிறது.
முற்றத்திலே வெறிச்சு போய் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரம்மாவின் மீது அவருக்கு கோபம் உண்டாகிறது. படைத்த கடவுள், என்னை படைச்சவன் இப்படி படைச்சிட்டானே, இது எல்லோருடைய மனதிலும் உருவாகின்ற ஒன்றுதான். ஏன் இப்படி படைத்தான்? இப்ப பார்க்கிறார், பசி இருக்கிறதே, வறுமை, அது எல்லாத்தையும் தாங்கலாம். பசியை எப்படி தாங்குவது? நாளுக்கு நாள், கணத்துக்கு கணம், மருத்தியாரத்துக்கு முதல் கணத்துக்கு கணம், அப்படி நொடிக்கு நொடி துன்புறுத்தி கொண்டு இருக்குமே, முடியாது. என்ன பண்ணலாம்? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தான, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோகத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் புவியில்தான் பதுமத்தான் பண்ணினானே. இந்த வரிகள் அவருடைய சூழ்நிலையை, அவருடைய பரிதவிப்பான அந்த நிலையை அப்படியே பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டுகின்றன. பாருங்க, வீட்டு முற்றத்திலே கல் இருக்கிறது, மண் இருக்கிறது. இது ஏதாவது காட்சி குடிக்கத்தக்க மாதிரியான ஒழுங்கு இருக்காண்டா? இல்லை. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான, அதுக்கு ஒரு வழியை கற்றுத்தந்திருந்தானா இருந்தால் நான் இன்றைக்கு வறுமையில் வாட தேவையில்லை. இல்லைத்தான் பொன்னைத்தான், எனக்கு ஒரு நல்ல வீடு, வேண்டிய பொன், இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தான, எனக்கு கொடுத்து என்னை பாதுகாத்தான, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோகத்தான், நான் என்ன நோவதா? எனக்கு உணவு தரக்கூடிய நிலையிலே இல்லை என்று என் மனைவியை நோவதா? என்னை வறுமையான சூழலிலே வாட்டி பெற்று விட்டார்களே என்று என் பெற்றவர்களை நோவதா? என்னை படைத்தவனை நோவதா? யாரைத்தான் நோகத்தான்? ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் புவியில்தான் பதுமத்தான் பண்ணினானே. மற்றவர்களுக்கு முன்னாலே பல்லெளித்து வாழும்படியாக, இறந்து வாழும்படியாக பதுமத்தான், பதுமம் என்றால் தாமரை, தாமரை மலரிலே வீற்றிருப்பவன் பிரம்மதேவன், பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. என்னை இந்த பூமியில் இப்படி படைச்சிட்டானே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது எங்களுக்கு தெரிந்த ஒரு கோடு. மற்றவன் எவனும் எனக்கு துன்பத்தை தர முடியாது. நான் தேடிக்கொண்டு வந்த வினை, வசதியாக வாழ்வதா வறுமைக்குள் துவழ்வதா, இது எல்லாம் கடவுள் விட்ட வழி என்றுவோமே. கடவுள் கூட இல்லை, எங்கள் கணக்கு, எங்களுடைய வினை, கர்ம வினப்படி எங்களுக்கு பிறவிக்கேற்ற அந்த அந்த பொருளாதாரமாக போகமாக இதெல்லாம் அதுக்கு அப்படித்தான் கைகூடும். இதை தெளிவாக விளங்கி கொண்டு, ஆனாலும் அந்த உணர்வு சார்ந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் படைச்ச பிரம்மனை, அண்மையில் கூட எங்கேயோ பார்த்தேன், கேட்டேன், பிரம்மா கடவுளே, என் விதியை எழுதிட்டு கொஞ்சம் ஒருக்கா திருப்பி பார்த்துருக்க கூடாதா? இப்படி பண்ணிட்டீங்களே, ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் விட்டு எழுதியிருக்கீங்க, அட்ரஸ் வேறு தப்பாக எழுதிட்டீங்க. குரு பகவானுக்கு அனுப்ப வேண்டியது சனி பகவானுக்கு அனுப்பப்பட்டு போச்சு, அவர் என்ன வச்சு செய்கிறாரு என்று ஒரு வேடிக்கையாக ஒரு பதிவை கேட்க முடிந்தது. வறுமையிலே துன்பப்படுகிறவர்கள் அல்லது வேறு வேறு சிக்கல்களிலே துன்பப்படுகிறவர்கள் ஆற்றாமையிலே படைத்தல் கடவுளை நோவது என்பது இன்று நேற்றல்ல, அது பொதுவான ஒரு வழக்கம்தான். ஆனால் அப்படி ஒரு 4 வரியை எழுதிவிட்டு அந்த வறுமையை தாண்டி இருக்க ராமச்சந்திர கவிராயரால் முடிந்திருக்கிறது. எனக்கு என்னமோ நாங்கள் இது போன்ற பாடல்களை படிக்க வேண்டும். மற்றவர்களுடைய வறும நிலைகளை இலக்கியங்களிலும் அல்லது ஏனைய காவியங்களிலும் அல்லது யதார்த்த வாழ்வியலிலும் கண்டுகொள்ள வேண்டும். எனக்குத்தான் வறுமை, நான் தான் துன்பத்தில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்வுதான் இப்படி இருண்டு போய் கிடக்கிறது என்று ஒரு சின்ன வட்டத்துக்குள் நின்று சிந்திக்காமல் எங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய துன்பங்களை அல்லது பிறருக்கு உண்டான சமூகத்திலே இருக்கிற துன்பங்களை பார்த்தால் என்னுடைய நிலையை எண்ணி மகிழக்கூடும், நிம்மதி அடையக்கூடும். உனக்கெங்கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று ஒரு சினிமா வசனம் அப்பப்போ காதிலே விடுவதுண்டு. காலில்லாதவன், மன்னிக்க வேண்டும், செருப்பில்லாதவன் எனக்கு செருப்பில்லை என்று ஒப்பாரி வைக்கக்கூடாது. காலில்லாதவனை பார்த்து ஆறுதல் பட வேண்டும். ஒரு கால் இல்லாதவன் 2 காலும் இல்லாதவனை பார்த்து ஆறுதல் பட வேண்டும். இப்படி நாங்கள் வாழ்க்கையிலே ஆறுதல் பட்டு கொள்வதற்கு, எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களை
ஓரளவுக்கு புரிதலுக்குள்ளாக்குவதற்கு இந்த இலக்கியங்கள் துணை செய்யும். ராமச்சந்திர கவிராயருடைய வறுமையான இந்த பாடல் எனக்கு என்னமோ இப்படி கோணத்தில் தான் பார்க்க வேண்டும் என்று பட்டது. அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பட்ட காரணத்தினால் இன்றைய இந்த இலக்கிய பதிவாக அதனை ஆக்கியிருக்கிறேன். ஒருவேளை இந்த பாடல் வறுமையில் துவண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறு மருந்தாக அமையுமாக இருந்தால் நான் மகிழ்வேன், பாக்கியம் செய்வேன், பாக்கியம் செய்தவனாக உணர்வேன். என்னை பொறுத்தவரை சந்திக்க வேண்டியதை சந்தித்தே ஆக வேண்டும். அதற்கான திட மனதை கொடு என்பதுதான் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். நின்னை சிலவரங்கள் கேட்பேன் அவை நேரே என்று எனக்கு தருவாய், என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று பாரதி கேட்டது போல வறுமை வரட்டும், அந்த வறுமைக்கு சவால் விடும்படியாக அல்லது அந்த வறுமையை புன்னகையோடு எதிர்கொள்ளும்படியான மனத்துணிவை தா என்று கேட்கும்படியாக நான் இதை வறுமைக்கான ஒரு ஒப்பாரி சொல்லவில்லை. இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி, அங்கே வறுமை, இங்கே தொல்லை, இங்கே இல்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, அப்படி பேசுகிறவர்கள் இந்த இலக்கியங்களை படித்து கடக்க வேண்டும். ஆகவே தைரியம் தானாக வந்து கூடும். இல்லாமை என்கின்ற அந்த இருளிலே இருந்து நாங்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு துணை செய்யும் என்று இன்றைய இந்த பாடலை உங்களோடு பதிவாக்கி மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு நல்ல பாடலோடு, சொல்லப்போனால் வறுமையை சொல்லுகின்ற பாடலாக இல்லாமல் செழுமையை சொல்லுகின்ற பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை வளமை போல் நீங்கள் வளப்படுத்த வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.